அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தின் அடிப்படையிலே நாம் இவ்வளவு நாட்களும் அநேக காரியங்களை தியானித்து கொண்டு வந்தோம். ஆண்டவராக இயேசு கலிலேயா கடல் அருகே இருந்த ஒரு மலையின் மீது ஏறி தன்னை பின்பற்றி வந்த சீடர்களுக்கும் அங்கே வந்து ஜனங்களுக்கும் பொது ஜனங்களுக்கும் ஆண்டவர் அருளி செய்த அந்த வார்த்தைகள், மலை பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற அந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு கொடுத்த அந்த உபதேசத்திலே பாக்கியவான்கள் என்கிற ஒரு பட்டியல் வருகிறது. அதுல 8 பாக்கியவான்களை குறித்து ஆண்டவராகிய கர்த்தர் அங்கே தெளிவா ஜனங்களுக்கு போதித்தார். அப்படி போதித்த அந்த பாக்கியவான்கள் பட்டியலில் இருந்துதான் 3 காரியங்களை இவ்வளவு நாள் நாம் தியானித்துக் கொண்டு வந்தோம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றும், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் 3வது காரியத்தை தியானித்து அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், சாந்த குணம் என்றால் என்ன, சாந்த குணத்தினுடைய நன்மைகள் என்ன, சாந்த குணம் எவ்விதமான விளைவுகளை கொண்டு வரும், சாந்த குணம் ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் என்கிற காரியத்தை நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வந்தோம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்த குணத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, சாந்த குணத்தை அடைவது எப்படி என்று சொல்லுகிற சில காரியங்களை இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, சாந்த குணமாய் வாழ்வது ஒரு சவாலான காரியம்தான். ஆனாலும் முடியும் என்பதை இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நிரூபித்தது என்று நாம் கடந்த வாரத்துக்கு முந்தின வாரத்திலே தியானித்தோம். ஆமென், அல்லேலூயா. சாந்த குணம் சவாலானவைகள் தான். சாந்த குணத்தோடு வாழ்வது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்கிற ஒரு மனிதனுக்கு அது இயல்பான விஷயம் அல்ல. ஆனால் சாந்த குணத்தோடு வாழ முடியும் என்பதை இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்து நிரூபித்தார். ஆகவே அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் சாந்த குணமாய் வாழ முடியும் என்கிறது உண்மை. அல்லேலூயா. கலைகளிலே நவரசங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பரதநாட்டியம் ஆடுறவங்கள்ட்ட கேட்டா, கதகளி எங்கள் கேரளாவில் பிரபலமான அந்த கதகளி அந்த நடனம் ஆடுகிற இடத்துல, நாடக நடிகர்கள் இடத்துல இவர்களது கேட்டால், முற்காலத்தில் இருந்த அந்த நாடக நடிகர்கள் இவங்களிடத்துல எல்லாம் கேட்டா அவங்க நவரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. நவரசங்கள், ரசம் என்கிற வார்த்தைக்கு அது சுவை அப்படின்னு சொல்லலாம், சுவை என்று சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் அதை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா எமோஷனல், நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிற காரியங்கள், அதுதான் நவரசங்கள் என்று சொல்வார்கள். அந்த நவரசங்கள்னா, நவ என்றால் 9 விதமான உணர்வுகளை வெளிப்படுத்துகிற, 9 விதமான எமோஷனை வெளிப்படுத்துகிறதுக்கு தான் நவரசம் என்று சொல்லுவார்கள். அதுல நிறைய காரியங்கள் இருக்கிறது. இன்பம், சந்தோஷ நிலை, நகை, ஆனந்த நிலை, கருணை, இரக்க நிலை, ஆத்திரம், கோப நிலை, வீரம், தைரிய நிலை, ஐயம், பயந்த நிலை, அருவருப்பு, வெறுப்பு நிலை, அற்புதம், ஆச்சரியமான நிலை. இது 8 காரியங்களை முதலாவது வடிவமைச்சிருக்காங்க. 8 காரியங்களுமே உள்ளத்தின் கொந்தளிப்புகள் அல்ல, உள்ளத்திலிருந்து வருகிற சில காரியங்களை வெளிப்படுத்துகிற குணமாக காணப்படும். ஒரு இன்ப சந்தோஷ நிலைமை வந்தா அவங்க முகத்தை பார்த்தாலே தெரியும், ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. சிரிக்கிறது, ஒரு காரியத்தை சொன்னோன்னா சிரிக்கிறது அது ஒரு கலை, அது ஒரு உணர்வுகள். அதே போலதான் இரக்க நிலை, ஒருத்தர் கஷ்டப்படுகிற பார்த்து, ஒருவர் வேதனைப்படுகிற பார்த்தாலும் அந்த உள்ளத்திலிருந்து அவங்களுக்குள்ள ஒரு இரக்கம், ஒரு கருணை வந்துடும். அதே போல ஒரு ஏதாவது ஒன்று தேவையில்லை பார்த்தாலும் பயங்கரமான கோபத்தோடு கொந்தளிக்கிற நிலைமை வரும். இன்னொரு இடத்துல எதிர்த்து வந்தோம்னா ஒரு வீரம், நம்ம அறியாமல் ஒரு வீரம் நமக்கு வந்து எதிர்த்து நிற்கத்தக்க ஒரு வீரம் வரும். அதே போல ஒரு பேயை பார்த்தாலும் அல்லது நமக்கு ஏதாவது மனிதரை பார்த்தாலும் அப்படியே பயந்து போன ஒரு சுபாவம் நமக்கு வருவதுண்டு. இன்னொன்று தேவையில்லாத ஒன்றை பார்த்தாலும் சீன்னு சொல்லி நம்ம அருவறுத்து நம்ம என்ன செய்வோம், பின்னாடி அதை பார்க்கவே நம்ம முகம் எல்லாம் கோணி போயிடும். இன்னொன்று ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அல்லது மகிமையான காலத்தில் அப்படி ஆச்சரியத்தோடு நம்ம பார்க்குது. எல்லாமே உள்ளத்தின் ஏவுதல்னால வருகிறவைகள். நம்முடைய சரீரத்தில் பலவிதமான உணர்வுகளை அது வெளிப்படுத்தும். ஆனா 9வது ஒன்று அவங்க சொல்லி இருக்கிறாங்க, சாந்தம், அமைதி நிலை. அல்லேலூயா. அமைதியா. அந்த பரதநாட்டியம் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கிறது இல்லை, கதகளி எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கிறது இல்லை. அந்த அப்படியே அமைதியா, எந்த அசைவும் இல்லாம, இதுதான் சாந்த நிலை. இது கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மற்ற 8ம் ஏதோ ஒரு இடத்துல கொந்தளிப்பை காட்டுகிறது, ஏதோ ஒரு உணர்வை வெளிப்படுத்துவதை காட்டுகிறது. ஆனால் அந்த 9வது சாந்தம் என்கிறது ரொம்ப வித்தியாசமானது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா உணர்வுகளுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றுதான் சாந்தம். அந்த சாந்த குணத்தை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்வது எப்படி? 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம், 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். அதனுடைய 11வது வசனம் இதமா சொல்லுகிறது,
நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. பவுல் அப்போஸ்தலன் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். நிறைய காரியங்கள் இந்த 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லி வருகிறார். நம்முடைய வாழ்க்கையில எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி வந்து 4ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் இருமாப்புள்ளவனோ ஒன்று அறியாதவனோ தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கிறான். சில நபர்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தனை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷனால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டகளை விட்டு முதலாவது நீ விலகணும். எப்படி? முதலாவது அவர் சொல்லி வருகிறார், நிறைய காரியங்களை சொல்லி வருகிறாரு. இருமாப்புள்ளவங்களாக, ஒன்னும் தெரியாது ஆனா எல்லாம் தெரிஞ்சது போல தங்களை காட்டிக் கொள்கிறவங்களாக, தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவன். அவன் ஒருத்தன் வாக்குவாதம் தேவையில்லாம வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறான், ஒருத்தன் தர்க்கம் தேவையில்லாம தர்க்கம் பண்ணிட்டு இருக்கிறான்னா அது அவனுக்கு வியாதி. அல்லேலூயா, அல்லேலூயா. சரீரத்தில் சில வியாதிகள் வருவதுண்டு, வெளிப்பிரகாரமான சில வியாதிகள் வருவதுண்டு, உள்புறமான சில நோய்கள் வருவதுண்டு, மனதளவில் சில வியாதிகள் வருவதுண்டு. அது மனதளவில் வியாதி முற்றும் போது அது பைத்தியம் மெண்டல் எல்லாம் சொல்லுவாங்க. அதையும் தாண்டின ஒரு நோயாக இந்த நோய். அல்லேலூயா. அது இங்கே கிரேக்க பைபிளில் பார்த்தீங்கன்னா இந்த மெண்டல்கள் இருக்காங்களா அவங்கள காட்டு அதெல்லாம் முத்தி போய் அப்புறப்பட்டவங்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்களா? அவர்கள் தர்க்கம் பண்ணிட்டு எப்ப பார்த்தாலும் தர்க்கம் பண்ணிட்டே தான் இருப்பாங்க, வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது அவர்களுடைய நோய். அதுக்கு சரியான மருந்து கொடுக்கலன்னா அந்த நோய் அவர்களை கொல்லும். அதனால அவங்களுக்கு பொறாமப்படுறாங்க, சண்டைகளை உண்டாக்குறாங்க, தூஷணங்களை பண்றாங்க, பொல்லாத காரியங்களை ஈடுபடுறாங்க, கெட்ட சிந்தை உள்ளவர்களா மாறுறாங்க, சத்தியத்தை அறிந்து கொள்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல, தேவ பக்தியை ஆதாய தொழிலா எண்ணுகிறவர்களா இருக்காங்க. மனுஷனால் உண்டாக தர்க்கங்கள் இவர்களால பிறக்கும், சண்டை பிறக்கும், பிரச்சனை பிறக்கும். இதனால முதல்ல நீ அவர் இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகு. அல்லேலூயா. ரெண்டு அங்க சொல்லப்படும், உலகத்திலே நாம் ஒன்று கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து ஒன்று கொண்டு போவதும் இல்லை என்பதை நிச்சயமா அதை உனக்கு உண்ணவும் உடுக்கவும் உனக்கு உண்டாயிருந்தா போதும்னு எண்ணு. நிறைய சேர்க்கணும்னு சொல்லி 9ஆம் வசனம் இருக்கு. ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படி விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதகமாகிய பலவிதமான இச்சைகளிலே விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிரு இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள். தேவனுடைய மனுஷனை இவைகளை விட்டு ஓடு. முதல்ல சில நபர்களை விட்டு விலகுன்னு சொல்லி இருக்கிறாரு. அடுத்து எங்க சொல்லுவாரு, இவர்களை விட்டு ஓடி என்ன செய், சாந்த குணத்தை அடையும்படி நாடு. கரங்களை தட்டி கருத்துக்கு நன்றி செலுத்தலாமா? அல்லேலூயா. தேவையில்லாத வாக்குவாதம், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத காரியங்களை எல்லாம் முதல்ல விட்டு நீ விலகு. பண ஆசை, பணத்தை மையமாக வச்சு ஓடுகிற வாழ்க்கையை விட்டு ஓடி சமாதான சாந்த குணத்தை அடையும்படி நாடு. அல்லேலூயா. சாந்த குணம் சீக்கிரமா வந்துடாது, சாந்த குணம் சீக்கிரமாய் வந்துடாது. கேட்க எல்லாருடைய கேள்விக்கும் பதில் கொண்டு சொல்லி கொண்டு இருந்தோம்னா இந்த உலகத்தை நம்ம நிம்மதியாக வாழவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாருடைய கேள்விக்கும் பதில் கொடுத்து எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அதனால தான் இயேசு அவர் பேசாமல் இருந்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கற்றுக்கொள்ள விரும்புறவனுக்கு சொல்லி கொடுக்கலாம், அவன் கற்றுக்கொள்வான். தர்க்கம் பண்ண விரும்புறவனுக்கு நீங்க எத்தனை தான் சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான், உங்களை பைத்தியக்காரனாக்கி விட்டுருவான். அது ஒரு நோய். அந்த நோய் நம்மளையும் பிடிக்கும், தொற்றுவது. கொரோனாவை விடவும் என்ன மிகவும் மோசமானது. அதை விட்டு முதல்ல விலகி வந்து பண ஆசையை வெறுத்து பணம் 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 பணம்னு நீ பணத்தின் பின்னாடியே ஓடிக்கொண்டு இருப்பாய் என்றால் ஒரு காலமும் சாந்த குணத்தை உன்னால் அடைய முடியாது. ஆகவே இதை விட்டு ஓடி சாந்த குணத்தை அடையும்படி நாடு. நாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாடு என்றால் வாஞ்சித்து கொள். இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களா, சாந்த குணமுள்ளவனா இருக்க வேண்டும் என்கிற வாஞ்ச முதலாவது நமக்கு வேணும். அல்லேலூயா.
சில நபர்களை பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் சிரிச்சு பேசவே மாட்டாங்க, முகத்தை உம்முன்னு வச்சிருப்பாங்க, யாரிடமும் சாந்தமா பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தோடு இருப்பாங்க. ஏன்னா சாந்தமா பேசினா நம்மளை அற்பமா நினைச்சிருவாங்களே, நம்ம கெத்து போயிருமே. சாந்தமா பேசினா நம்முடைய அந்த நமக்கு ஒரு மேன்மை இருக்கு, நம்மளை அப்படி நினைச்சிட்டு போனோம், நான் பெரிய ஆளு, நானாக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போயில, அந்த கெத்து எல்லாம் போயிரும் அப்படின்னு சொல்லி சில சிரிச்சு பேச மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் கட்டுனா பேசிட்டு இருப்பாங்க. இப்படி தங்களுக்கு தாங்களே சில வட்டங்களை போட்டு இருப்பார்கள். இலக்காரமாய் நம்மை நினைத்து விடுவார்கள் என்ன பயந்து சில எப்போதுமே கரடு முரடாகவே பேசவே ஆரம்பிப்பாங்க. சில பிள்ளைகளை பார்த்தீங்களா, சின்ன வயசுல இருந்து சின்ன என்ன இந்த நாய் குறைக்கும் பார்த்தீங்களா, சில வீடுகள் என்னது நாய் தான் குறைக்கும் அப்படி. இப்படியே நாய் குறைக்க ஆரம்பிச்சுன்னா கடைசி அதை குறைச்சிட்டு தான் இருக்கும், அதெல்லாம் அடக்க முடியாது. அல்லேலூயா. நாய்வால எப்படி நிமித்த முடியாதோ அது குறைக்கிற நாயையும் அடிச்சு பாருங்க இன்னும் குறைக்கும், திட்டி பாருங்க இன்னும் குறைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சாந்தமா வாழ வேண்டும்ங்கிற வாஞ்சை கிடையாது. ஆகவே நம்ம சாந்தமா வாழ வேண்டும்ங்கிற வாஞ்சை, பூமியில வாழ்கனா சாந்தமா வாழ வேண்டும்ங்கிற வாஞ்சை நமக்கு உண்டாக வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. முகத்தை உம்முன்னு வச்சிருப்பதும் கடினமாய் கொள்வதும் மக்கள் நம்மை மதிக்க காரணமா இருக்காது, நம்மளை கேவலமா சொல்ற அளவுக்கு மாறிவிடும். ஆமேன். நம்மளை பார்த்த உடனே நம்ம அப்படி இருந்தோம், நம்ம பார்த்தியோ அவனை அப்படி நம்ம முகத்து முகம் சொல்லி, நீ இப்படி தான் இருக்கணும், அங்கே போய் சொல்ல கிறுக்கனை பாரிச்சு வேலை மனுஷனாயா அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. சாந்த குணத்தை அடையும்படி நாடு, சாந்த குணத்தை அடையும்படி நாடு. ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தாரு, அவர் நல்ல ஆலோசனை கொடுப்பாரு, போகிறவங்க வாரங்களை எல்லாம் கூப்பிட்டு நல்ல ஆலோசனை கொடுப்பாரு, கொடுத்து அவங்களெல்லாம் திருத்தி கொண்டு இருந்தார். இதை பார்த்து அந்த இடத்துல துன்மார்க்கமா இருந்த ஒரு மனுஷனுக்கு பயங்கர கோபம். இவன் என்ன ஊர்ல என்ன திருத்தி கிடக்கான், இவன் என்ன பெரிய இவனா பெரிய ஞானியா, இவன் ஊரை திருத்தி கிடக்கான் அப்படின்னு சொல்லி வந்து கெட்ட வார்த்தையினால பேசி எப்படியெல்லாம் பேசணுமோ தரக்குறைவான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி 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 பயங்கரமா அவருடைய உணர்வுகளை தூண்டுகிற அளவிற்கு பயங்கரமா கெட்ட வார்த்தையும் மோசமான வார்த்தை. அவங்க அப்பாவையும் இழுத்து அம்மாவையும் இழுத்து சோதரம் எல்லாரும் தாங்குவாங்க, அம்மாவை இழுத்த யாரும் தாங்க மாட்டாங்க பார்த்தீங்களா. அப்பனை இழுத்த கூட சில தள்ளிட்டு போவான், ஆனால் அம்மாவை இழுத்த அம்மாவை இழுத்து என்னென்னமோ சொல்லி பார்த்தான். அவர் அசையாம தியான நிலைமையில் இருந்து கொண்டே இருந்தார். வருவதை பார்த்தார், அப்படியே அவர் பாட்டுக்கு அமைதியா இருந்து கொண்டே இருக்கிறார். இதை பார்த்த உடனே அவனுக்கு பயங்கர ஆச்சரியம், என்னடா நம்ம இவ்வளோ யாசிக்கிறோம், எவ்வளோ ஆபாசமாக பேசியிருக்கிறோம், இவ்வளோ மோசமாக பேசியிருக்கோம், அங்கே அம்மாவை வேற வம்பு இழுத்துருக்குறோம், இப்படியெல்லாம் பேசின பிற்பாடும் இவன் எந்த அசையும் இல்லாமல் இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனை கூப்பிட்டு, ஐயா ஞானி அவர்களே, நான் இவ்வளோ விரோதமாக பேசுகிறேனே, இவ்வளோ கேவலமாக பேசுகிறேனே, இவ்வளோ மோசமாக பேசுகிறேன்னு என் மேலே உமக்கு எரிச்சல் வரலையா? என்ன அடிக்கணும்னு நமக்கு தோணலையா? என்ன திட்டணும்னு நமக்கு தோணலையா? திரும்ப என்ன பேசணும்னு தோணலையா? அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்குறான். அவர் கண்ணை முடிச்சு பார்த்துட்டு அப்படி அவனை மேலே எங்கேயும் அப்படி பார்த்தாரு. பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே சுற்றுமுட்டும் பார்த்தா ஒரு இடத்துல கொஞ்சம் சாணம் இங்கே கிடந்துச்சு. அவர் போய் அதை எடுத்துகிட்டு வந்தார். எடுத்துகிட்டு வந்து இதை பிடி பதில் சொல்கிறேன்னு சொன்னார். அவன் சொன்ன, சீ இதெல்லாம் பிடிக்க மாட்டான், இதை அவன் கையை தீட்டுப்படுத்தி விடும், இதை போய் கழுவுக்கு பக்கத்தில் தண்ணியும் இல்லை, இதை தீட்டுப்படுத்தி விடும். ஒன்றா இல்லை தொடச்சிடலாம் என்ற துணி இல்லை, எப்போ அசங்கியமாக இருக்குது நாரம், ஆனால் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த ஞானி சொன்னாராம், பாத்தியா இந்த சாணம் உன் கையில் வந்தால் உன்னை தீட்டுப்படுத்தும், உன்னை நார வைக்கும், உன்னை கஷ்டப்படுத்தும் தெரியும். இப்போ நீ அதை வாங்கலை, அதனால அது உன்னை தீட்டுப்படுத்தலை, உன்னை நாரடிக்கலை, இப்போ நீ நல்லா இருக்கிற. அதே போல தான் நீ பேசின வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளலை. நீ இவ்வளோ நேரம் திட்டுன பார்த்தியா, இவ்வளோ நேரம் என்னென்னமோ பேசின பார்த்தியா, அதை நான் எனக்கு ஏற்றுக்கொள்ளலை. நீ எப்படி சாணம் ஏற்றுக்கொள்ளாதாலும் உன் கை சுத்தமாக இருக்கிறதோ அதே போல் நீ பேசின வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்ளலை, அதனால எனக்கு எரிச்சல் வரலை, எனக்கு கஷ்டமாக இல்லை. எனக்கு எரிச்சலை உண்டாக்காத ஒன்றுக்காக நான் ஏன் கோவப்பட வேண்டும்? கரங்களை தட்டுவீர்களா? சொன்ன கதை உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். அல்லேலூயா. கண்டவங்க பேச்சுக்கெல்லாம் காது கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க நாரி போவீங்க. கண்டவ கொண்டு வரதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கண்டவன் தார சாணியையும் கண்டவன் தார அசுத்தத்தையும், கெட்ட வார்த்தை அசுத்தத்தை விட மோசமானது, அப்படிதானே? அதெல்லாம் அசுத்தம். அந்த அசுத்தத்தை
அவங்க கையில் எடுக்க அவன் தயங்கினான். நம் மனசு காதில் வாங்கி அப்படியே மனசுக்குள்ளே கொண்டு போய் அதையே சொல்லி காட்டுகிறோம். இப்படியெல்லாம் பேசுகிறாங்க, இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு சொல்லி காட்டுகிறோமே. அப்போ உன் இருதயம் அந்த அசுத்தத்தினால நிரம்புதே, உன் எண்ணங்கள் அந்த அசுத்தத்தினால நிரம்புதே. அதனால தான் உனக்கு கோபம். ஏன்னா கண்டவன் கொண்டு வர அசுத்தத்தை எல்லாம் நீ வாங்கி கொள்ளுற. ஹல்லேலூயா, அல்லேலூயா. அதனால சாந்த குணம் சவால் தான். ஆனால் ஏற்றுக்கொள்ளலாம், மற்றவங்க கொண்டு வருகிற அந்த பிரச்சனைகளை ஏற்றுக்கொள்ளாத வரையிலும் சாந்த குணம் சவாலாய் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனுஷனுக்கு ரொம்ப உணவுல தொடப்பட்டுட்டான். அவர் சொன்னார், திரும்ப சொன்னார், நானும் ரொம்ப கோபக்காரனாக தான் இருந்தேன், நானும் பதிலுக்கு பதில் கொடுக்குறவனா தான் இருந்தேன், என்னுடைய வாலிப பிராயத்தை நான் ஒரு பெரிய ரவுடியாக தான் இருந்தேன். ஆனால் சிலருடைய வாழ்க்கை என்னை மாற்றினது, சிலருடைய காரியம் என்னை மாற்றினது, அப்படியே சாந்த குணம் என்னை மாற்றினபடினாலே நானும் சாந்த குணமுள்ளவனாய் மாற வேண்டும் என்று அந்த வாஞ்சை எனக்குள் வந்து, நானும் நல்ல பேரை வாங்கணும் என்கிற வாஞ்சை எனக்குள் வந்தபடினாலே நான் சாந்த குணத்தை விரும்பினேன். இன்றைக்கு ஓரளவு சாந்த குணத்தை அடைந்து கொண்டிருக்கிறேன். என் மகனே, நீயும் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. அல்லேலூயா. அந்த ஞானியுடைய முதல் சீடன் அந்த மனிதன் தான். எல்லாத்தையும் விட்டு சொன்னான், ஐயா உங்களை போல நானும் சாந்த குணத்தை அடையணும், உங்களை போல நான் அந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ளணும், என்ன உங்க சீடனா ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, பல பாடுகள் வரும், கவலையே இல்லையா, உங்க போல நானும் சாந்த வாஞ்சே 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 நானும் அந்த சாந்த குணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானியும் சாந்த குணமுள்ள மாறி இருந்தா அவருடைய சீசனையும் சாந்த குணமுள்ளவனாய் மாற்றினார். அல்லேலூயா. சாந்த குணம் உள்ளவர்களாய் மாற வேண்டுங்கிற நாட்டம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை பவுல் விரும்புகிறார். அதை தான் சொல்ல, சாந்த குணம் உள்ளவனாய் சாந்த குணத்தை அடையும்படி நாடு. சாந்த குணத்தை அடையும்படி நாடு. நாடுதல் என்றால் பல அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேடுதல், ஆராய்தல், விரும்புதல், தெரிதல், கிட்டுதல், நினைத்தல், அளவுபடுத்தல் அப்படின்னு டிக்ஷனரியில் பல காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப நாடுதல் என்றால் ஆர்வத்துடன் அதை பெற்றுக்கொள்ள விரும்பி செயல்படுவது அல்லது முன்னாக்கி செயல்படுவது தான் சாந்த குணம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாடுதல், நாடுதல். அல்லேலூயா. சாந்த குணத்தின் மேல் ஒரு ஆர்வம் வேண்டும், அதை விரும்ப வேண்டும், அதை பெற்றுக்கொள்ளும்படி முயற்சி செய்ய வேண்டும். அப்பொழுது நாமும் சாந்த குணத்தை அடையும். எல்லாம் முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் எதிலும் சிறந்து விளங்கலாம். கரங்களை தட்டுவீர்களா? அல்லேலூயா. முயற்சி, நாடுதல் வேணும், ரெண்டு பயிற்சி வேணும். முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, நல்ல பயிற்சி வேணும். பயிற்சி இல்லைன்னா அதில் சிறந்து விளங்கவே முடியாது. நமக்கு நல்லா முயல்றேன், ஃபஸ்ட்டு மார்க் எடுக்கணும்னு நான் ஆசைப்படுகிறேன், விளையாட்டில் நல்ல முதல் இடத்துல ஓடி வரேன்னு ஆசைப்படுறேன், முயற்சி ஓகே நல்லது தான், ஆனால் சரியான பயிற்சி இல்லைன்னா தோற்று போயிடுவாங்க. அப்போ முயற்சியும் வேணும், சாந்த குணத்தை அடையும்படியான பயிற்சியும் வேணும். அது வரும்பொழுது நாமும் சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ள முடியும், நாம் பாக்கியவான்களை மாற முடியும். அல்லேலூயா. முதலாவது சாந்த குணத்தை அடையும்படி நாட வேண்டும். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது கொலோசையர் 1வது அதிகாரம். கொலோசையர் 1வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுகிறது, சந்தோஷத்தோடு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான அவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையினாலும் பலப்படுத்தப்படவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். ஜெபம். இரண்டாவதா நமக்கு சாந்த குணத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்வது ஆண்டவரிடத்தில் உதவி கேட்டு ஜெபிக்கிற ஜெபம். நீ யாக்கோபு 1:5 பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒருவன் ஞானம் இல்லாதவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அல்ல, அந்த ஞானம் என்கிற வார்த்தையில் நிறைய அர்த்தங்கள் இருக்கிறது. வெறும் உலக ஞானத்தை குறித்து ஆவிக்குரிய நிறைய ஞானங்கள் கர்த்தர் சித்தமான பிற்காலத்தை நம்ம ஒரு நாள் தியானிப்போம். நிறைய ஞானம் சொல்லுகிறது. அந்த ஞானத்தோடு இணைந்து செயல்பட சாந்த குணத்தையும் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். அப்போ நீ சாந்த குணம் உள்ளவனாய் முதலாவது விரும்பு, சாந்த குணமாய் மாற வேண்டும் என்கிற வாஞ்சி உனக்கு வேணும், நாடுதல் வேணும். அதோட நீ ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கணும், ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணணும். அதான் சொன்னேன், முயற்சி ஓகே, பயிற்சி தேவை. அந்த பயிற்சியில் முதல்ல தான் ஜெபம். நம்ம நல்லா ஜெபம் பண்ணணும், ஆண்டவரே நான் சாந்த குணமுள்ளவராக இருக்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்க 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 கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வார். அல்லேலூயா. நல்ல ஜெபம். இன்னைக்கு நம்ம ஜெபிக்கிறதுல ரொம்ப குறைவுள்ளவங்களா வெள்ளாங்கோடு படை செலுத்தார் இருக்கிறீங்க, எனக்கு தெரியும். உங்களை குறித்து ஆண்டவர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொண்டு தான் இருக்கு. இன்னைக்கு ஜெபத்தில் ரொம்ப குறைவு. ஒரு குறிப்பு ஒரு காலத்தில் நீங்கள் பண்ணின ஜெபத்தை இன்றைக்குள்ள ஜெபத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் ஜெபத்தில் ரொம்ப ரொம்ப குறைவுள்ளவர்களாக இருக்கிறீங்க. ஜெபம் தான் நமக்கு ஜீவன். ஜெபம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் எல்லாம் போயிடும். கவனமாக இருங்கள். ஆமென்.
அவன் ஜெபித்து ஆண்டவரிடத்தில் உதவி கேட்கணும். மூன்றாவதாக ஆவியானவரோடு உறவாட வேண்டும். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. அதுல வாசித்த ஆவியின் கனியோ. இந்த சாந்தம் இயற்கையாகவே வருகிறவைகள் அல்ல, அது ஒரு ஆவியின் கனி. ஆவியானவர் கொடுக்கிற ஒரு ஃப்ரூட், ஆவியானவர் கொடுக்கிற ஒரு என்னது பலன் அப்படின்னு கூட சொல்லலாம். இது ஆவியானவரால் தான் நம்மை சாந்தம் உள்ளவர்களாய் நடத்த முடியும். அப்படின்னா எந்த மனுஷி ஆவியானவரோடு நடக்க பழகுகிறார்களோ, எந்த மனுஷி ஆவியானவரோடு உலாவ கற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவர்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்ய வந்து அவர் ஊழியத்தை ஆரம்பித்த பொழுது வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல அங்கே இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆமென். நிறைய பேர் சொல்றாங்க பரிசுத்த ஆவியானவர் புறாவா இறங்கி வந்தார். புறாவை வரல, நல்லா கவனிங்க. ஆண்டவர் ஒரு மிருக ஜீவனாக ஒரு நாளும் இறங்கி வருகிறவர் அல்ல, புறாவா வருகிறவர் அல்ல. நிறைய இடத்துல புறாவை வரைஞ்சி வச்சிருக்க. ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு, ஆவியானவர், ஏன் பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் புறாவா வந்தார் தெரியுமா? நான் கேட்டேன், ஏன் புறாவுக்கு கணையம் கிடையாது, அதனால புறாவா வந்தா? அறிவில்லாதவனே, அவர் புறாவா வரல. நல்ல வாசித்து பாருங்க, புறாவை போல. ஆமென். புறா சாந்தமுள்ள பறவை, புறாவை போல சாந்தமுள்ள பறவை. அதை போல அவர் இறங்கி வந்தார் அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போ பரிசுத்த ஆவியானவர் சாந்த சொரூபி. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானோடு யார் ஐக்கியம் கொள்ளுகிறார்களோ, அந்த பரிசுத்த ஆவியானோடு யார் உலாவுகிறார்களோ, அந்த பரிசுத்த ஆவியானவர் நல்ல நண்பராக ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் உலாவுகிறாங்களோ, அவரோடு சஞ்சரிக்கிறார்களோ, அவர்கள் சாந்தம் உள்ளவர்களாய் மாற முடியும். அவர் சாந்தம் உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. நான்காவது காரியம் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள வேண்டும். நாம் சாந்த குணம் உள்ளவர்களாய் மாறணும்னா எதிர்பார்ப்பு, நம்முடைய மற்றவர்கள் மேல் நம்ம வைக்கிற எதிர்பார்ப்பை குறைச்சிக்க வேண்டும். எல்லாருமே மற்றவர்களை தான் சார்ந்து இருக்கிறாங்க, மற்ற உலகத்தை தான் சார்ந்து இருக்கிறாங்க. நாம் யாரை சார்ந்து இருக்கிறோமோ அந்த நபர்கள் நமக்கு உதவி செய்யாமல் வரும்போது, அந்த நபர்கள் நம்மை பகைக்கும் போது, அந்த நபர்கள் நமக்கு விரோதமாக பேசும்போது, நம்ம மொத்தத்தில் உடைஞ்சு போயிடுவோம். உடைஞ்சு போய் நமக்குள்ளாலே ஒரு பகை உண்டாகும், நமக்குள்ளாலே ஒரு வஞ்சகம் உண்டாகும், நமக்குள்ளாலே ஒரு பொறாமை உண்டாகும், நமக்குள்ளாலே ஒரு வேதனை உண்டாகும். அது அப்படியே வளர்ந்து அந்த நபருக்கு எதிராக நம்மளை கொண்டு நிப்பாட்டி விடும். அல்லேலூயா. அதனால எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ள வேண்டும் மற்றவர்கள் மேல். அது கணவனாக இருக்கலாம், அது மனைவியாக இருக்கலாம், அது மகனாக இருக்கலாம், மகளாக இருக்கலாம், அது அப்பாவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அது உன்னோடு படிக்கிற நண்பர்களாக இருக்கலாம், உனக்கு உதவி செய்கிற நண்பர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளுங்கள். எதிர்பார்ப்புகளை குறைத்தால் நீங்கள் சாந்த குணமுள்ளவர்களாய் மாற முடியும். அல்லேலூயா. ஐந்தாவதாக சிந்தனைகளை ஒழுங்காக்க வேண்டும். பிலிப்பியர் 4வது அதிகாரம், பிலிப்பியருடைய புத்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். ஏன் பவுல் இங்கே இந்த வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார் என்றால், ஆதியாகமம் 6வது அதிகாரம், ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தி கொடுக்கிறார். என்ன? பிரளயத்துக்கு அந்த காலகட்டத்திலே ஆண்டவர் அவர்கள் ஜனங்களுடைய இருதயத்தை பார்த்தா, அவருடைய இருதயம் மிகவும் பொல்லாங்கு நிறைந்ததாய் காணப்பட்டது, அது மிகவும் அசுத்தம் நிறைந்ததாய் காணப்பட்டது, அது எல்லா விதமான அருவருப்பான காரியங்களை செய்கிறதாய் காணப்பட்டது. வேதவசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கினதாக மனசாப்பட்ட. ஏன்? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டார்.
அப்ப ஜலப்பிரளயத்துக்கு முன்பதாக எல்லா ஜனங்களுடைய எண்ணங்களையும் பார்க்கிறா. எல்லாருடைய எண்ணங்களும் பொல்லாததா இருந்துச்சு. ஆகவே ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை மட்டும் தெரிந்து கொண்டு, நோவாவுடைய குடும்பத்தை மட்டும் தெரிந்து கொண்டு மற்ற எல்லாரையும் அழித்து போட்டார். அது நமக்கு தெரிந்த சம்பவம். இப்போ ஜலப்பிரளயம் முடிந்தது. நோவாவும் அவன் குடும்பத்தாரும் எல்லாரும் பேழையிலிருந்து வெளியே வராங்க. ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நோவா ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்துகிறான். 20ஆம் வருஷம் சொல்லி தகன பலியிட்டான். ஆண்டவர் அந்த தகன பலியை முகர்ந்த உடனே அங்க சொல்லப்பட்டிருக்க 21ஆம் வசனம் வாசிங்க. சுகந்த வாசனை கர்த்தர் முகர்ந்தார். 8:21. அப்பொழுது கர்த்தர், இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை, மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததா இருக்கிறது, நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜனங்களையும் சங்கரிப்பதில்லை. அல்லேலூயா. கவனிச்சீங்களா? அதனால தான் ஆண்டவர் உலகத்தை அழித்தார். அழிச்சு இப்ப புதிய தலைமுறையை கர்த்தர் உருவாக்குறார். அந்த தலைமுறையை பார்க்கிறான். அந்த நோவாவுடைய பிள்ளைகளையும் பார்த்த போது ஆண்டவருக்கு புரிஞ்சு போச்சு, இவனுக்கு எண்ணம் இப்படிதான் இருக்கு. சின்ன வயசிலிருந்து, சிறு வயதிலிருந்து மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் பொல்லாதது. பொல்லாதது பொல்லாதது பொல்லாத மனுஷன் தான் வளர்றாங்க. நம்ம பிள்ளைகள் நமக்கு நல்லவர்கள் தான். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் அவருடைய இருதயத்தின் தோற்றங்கள் பொல்லாதவைகள். அந்த எண்ணங்கள் சீர்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த சிந்தனைகள் ஒழுங்காக்கப்பட வேண்டும். அந்த சிந்தனைகளை சரி பண்ண வேண்டும். அதுக்காகத்தான் பள்ளிக்கூடங்கள், அதுக்காகத்தான் போதனைகள், அதுக்காகத்தான் ஆலயங்கள், அதுக்காகத்தான் தேவனை ஆராதிக்கிற ஸ்தலங்கள். நம்முடைய சிந்தனையை சரிப்படுத்தி நம்ம ஒரு புதிய சிருஷ்டியாய் மாறுவதற்காகத்தான் தேவனாய் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆலயங்களை நமக்கு எழுப்பி தந்திருக்கிறார். இங்க கூட்டம் கூடி என்ன கொஞ்சம் கும்மாளம் போடுவதற்கும் சண்டை போடுவதற்கும் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுக்கும் நம்முடைய அந்த திறமைகளை பெர்ஃபார்ம் பண்றதுக்கும் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு திறமை இருக்கு. முதலாவது நம்முடைய வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்குரிய வழிகளை நம்ம பார்ப்போம். நம்ம வாழ்க்கையை சரிப்படுத்தாம நம்முடைய திறமையை காட்டினா சொல்லுவோம், இவன் அன்னைக்கு அங்க சினிமா பாட்டு பாடினா கோயில் வந்து கிறிஸ்தவ பாட்டு பாடியானு, அன்னைக்கு அவன் மந்திரவாதிய வீட்டுல இருந்தா இங்க வந்து சாட்சி சொல்லுகிறானு, அன்னைக்கு அவன் குடிச்சிட்டு விழுந்து கிடந்தா இன்னைக்கு வந்து தேவ சமத்து வந்து வசனம் வாசிக்கிறானே சொல்லுவானா இல்லையா? சிந்தனைகள்ல ஒரு ஒழுங்கு, சிந்தனைகள்ல ஒழுங்கு. என்னால் பாவத்தை முடியும் நம்ம போராடுவோம். கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்ம பாடல் பாடின, விழுந்து போன கூடாரத்தை திரும்பவும் எழுப்பித்து கட்டினார். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எழுப்பித்து கட்டினார். அவன் கட்டுவா. பாவத்திலே தொடர்ந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்திலே தொடர்ந்துடக்கூடாது, பாவத்திலே வாழ்ந்துடக்கூடாது, பாவத்திலே இணைந்துடக்கூடாது. ஆண்டவர் ஒரு ஓமையை சொன்னார். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக ஒரு ஓமையை சொன்னார். என்ன ஓமைனா, ஒரு ராஜா விருந்து வைக்கிறான். ஒரு ராஜா பெரிய விருந்து வைக்கிறான். விருந்து வச்சு ஊழியக்காரங்களை எல்லாம் கூப்பிட்டு, பெரிய பெரிய பணக்காரன் போய் சொல்லு, பெரிய பெரிய சொல்லு. 22ஆம் அதிகாரத்தில் இருக்கு அந்த ஓமை. அந்த பெரிய பணக்காரனத்தில் போய் சொல்லு, அவங்களெல்லாம் கூப்பிடு, விருந்து வைக்கணும்னு சொல்லிட்டு கல்யாண விருந்து வைக்கிறான். கல்யாண விருந்து வச்சு எல்லாரும் கூப்பிட்டு கல்யாண நாள் வந்துச்சு, விருந்து வந்துச்சு. ஆனால் கூப்பிட்டவன் ஒருத்தனுமே வரல. அதனால சாலை ஓரத்தில் இருந்தவன், குளத்தோரத்தில் இருந்தவன், வாய்க்கால் ஓரத்தில் இருந்தவன், வழி அருகே கிடந்தவன், ஒண்ணுக்கும் பிரயோஜனப்படாதவன், ஒதுக்கப்பட்டவன், புறக்கணிக்கப்பட்டவன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவன், ஒண்ணுக்கும் உதவாதவன், மனுஷனால் மதிக்கப்படாதவன், மனுஷனால் பொருட்டை எண்ணாதவன், அவனை போய் கூப்பிட்டுருவான்னு சொன்னாரு. இப்ப வேலைக்காரங்க போய் அவங்களெல்லாம் கண்ட இடத்துல இருந்தெல்லாம் கூப்பிட்டுருவாராம். தேவ சமூகத்தில் வருவதற்கு, தேவாலயத்தில் வருவதற்கு யூதர்களை தவிர வேறு ஒருவருக்கும் அனுமதி கிடையாது. இந்தியாவில் நீங்க பார்ப்பீங்க, பிராமணர்களை தவிர அவர்களுடைய கோயில்களுக்கு போவதற்கு யாருக்குமே அனுமதி கொடுக்காத ஒரு காலம் இருந்துச்சு. அதே போலதான் யூதர்களுக்கும், யூதர்களை தவிர அவர்களுடைய தேவ ஆலயத்தில் ஒரு புறஜாதியான வரக்கூடாது. அப்படி வருவதா இருந்தா பிரகாரத்துக்கு வெளியே புறஜாதிகளுடைய ஒரு பிரகாரம் என்று சாலோமன் கட்டி வச்ச அங்கதான் வைக்கணும்.
மெயின் பிரகாரத்தில் கூட வரக்கூடாது. அப்படிப்பட்ட நிலைமையில இருந்த ஜனங்களுக்கும் ஆண்டவரை கிட்டி சேர முடியாத நிலைமையில இருந்த அப்படிப்பட்ட ஒண்ணுக்கு உதவாத இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் சுவிசேஷங்களை அனுப்பி ஊழியர்களை அனுப்பி, ஏன் நீ சபைக்கு வா, நீ ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வா, நீ வா வா, உன்னுடைய நிலைமையை மாற்றி, உன்னுடைய அழுக்கான வஸ்திரத்தை மாற்றி உனக்கு ராஜ வஸ்திரம் கொடுக்கும்படியாக, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம, கூழுக்கு கூட வழி இல்லாம, கஞ்சிக்கு கூட வழி இல்லாம, கிழங்குக்கு கூட வழி இல்லாம கிடக்குறிய உன்னை செழிப்புள்ளவனா மாற்றி உயர்வான இடத்துல வைக்கும்படியாக இதோ அவன் ஆண்டவர் அழைக்கிறார், வா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அழைச்சிட்டு வான்னு சொன்னாங்க. அவ்விதமாக வேலைக்காரங்க போய், ஊழியக்காரங்க போய், மிஷினரிகள் வந்து எங்கெங்கயோ போறாண்டு அந்த குளத்தங்கரையிலும் ஆற்றோரங்களிலும் அங்கதான் கிடந்துச்சு ஜனம், அங்கதான் நடந்துச்சு. அப்படி அங்கெல்லாம் போய் ஜனங்கள் எல்லாம் கூட்டி சேர்த்து அங்க சர்ச்சை கட்டி கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு, வா என்னது சாப்பாடு வான்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க. வந்து அங்க உட்கார்ந்துருக்காங்க. இப்ப ராஜா பார்க்கறதுக்காக உள்ள வராரு. உள்ள வந்து பார்த்தா அங்க ஒருத்தன் இருக்கிறான், ஒரு மேப்படியா இருக்கிறான். அல்லேலூயா. எவனுக்கு அடங்காதவன், எவன் சொன்னாலும் கேட்க மாட்டான், பட்டாலும் படிக்க மாட்டான், அப்படி ஒரு அடங்காப்படாடி இருக்கிறான். அவனை பார்த்து ராஜா கேட்கிறான், சிநேகிதனே, நீ கல்யாண வஸ்திரம் இல்லாதவனா இங்கே எப்படி வந்தா என்று கேட்டான். அதற்கு அவன் பேசாம இருந்தான். அல்லேலூயா. அங்கே கொடுத்த ராஜ வஸ்திரம் அவனுக்கு தேவையில்லை, அங்கே கொடுத்த அந்த மகிமையான வஸ்திரம் அவனுக்கு தேவையில்லை, அவனுக்கு தேவை சாப்பாடு. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய ஊழியர்களும் இப்படிதான், நிறைய விசுவாசிகளும் இப்படிதான், நிறைய மனிதர்கள் இப்படிதான். சாப்பாடு உள்ள இடம்னா சொர்க்கம். சாப்பாடு கிடைக்குதா, எதுக்கும் ரெடி. எங்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க அங்க வினையும் வரும். பார்த்துருக்கீங்களா? எனக்கு எதுலையுமே திருப்தி இருக்காது, எதுலையுமே திருப்தி இருக்காது. எங்கெல்லாம் சாப்பாடு போடுறாங்க ஏதாவது வினை இழுத்து நாசமாக போகணும். அது பாருங்க. இப்ப அங்க ஒருத்தன் இருக்கு, ஒரு நல்ல ரகசியத்தை ஆண்டு கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, நீ சர்ச்சைக்கு வரும் முன்னால, சர்ச்சில் உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னால, தேவ சமூகத்தில் வரும் முன்னால, நீ எப்படி நீ குளத்தங்கரில் கிடையாது அழுக்கான வசம் அணிஞ்சனா, இனி பாவியாயிரு, பெரிய விபச்சாரக்காரனா, இது நிறைய பெரிய குடிகாரனா, இது பிரச்சனை இல்லை. ஆனா நீ உள்ள வரும்போது உன்னை மாற்றிக்கொண்டு வா. ஆலயம் பாவிகளுடைய கூடாரம் இல்லை, கல்யாண வஸ்திரம் தரித்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வீடு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம கவனிச்சுக்கணும். ஆலயம் என்பது என்ன? வா, எல்லாரும் வரணும், வருத்தப்பட்டு எல்லாரும் வா. வந்து இங்கே வந்து குடியாரன தொடராது, இங்கே வந்து விபச்சாரன தொடராது, இங்கே வந்து அக்கிரமக்காரன தொடராது. உன் வாழ்க்கையை மாற்றிக்கொள். வந்து நம்முடைய தர்மம் நிறைய இருக்கு, நமக்கு நிறைய காரியங்கள் இருக்கும். அதை சொல்லி மக்களை சிரிக்க வைக்கவோ, மக்களை உணர்வடை வைக்க அல்ல. நம்ம மனம் திரும்புறேங்கிற சாட்சியா நிற்கணும். அதான் என் சாட்சி. அல்லேலூயா. நான் தொடப்பட்டேன் சாட்சி. நான் சொன்னேன் தெரியுமா, போனது முந்தின நேரம் நான் இறங்கி 3 நாள் வாசம் இருந்துட்டு இறங்கி வந்தேன். கர்த்தர் என்கிட்ட பேசினார். இன்னொரு சம்பவம் இருக்குது, லாஸ்ட்டில் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் என்னோட இடைப்பட்ட அதுதான் சாட்சி. நான் மாறிட்டேன். அப்படி முழுமையாக மாறல, நான் மாறிக்கொண்டு இருக்கிறேன். நல்ல கவனிங்க. என்ன தெரியுமா, நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா, பழி வாங்கும் சிந்தை, வஞ்சக சிந்தை, பாவ சிந்தை, தீய சிந்தை, தாறுமாறான சிந்தை, பொல்லாத சிந்தை, மோசமான சிந்தை, மோசம் போக்கும் சிந்தை, அக்கிரம சிந்தை. அதுதான் மனுஷனோட எண்ணம் இது. ஆகவே அது இருந்துன்னா நம்மளை கெடுத்து போட்டு நம்மளை அழிச்சு போட்டுரும். அதனால உன்னுடைய சிந்தையை நீ ஒழுங்காக்கணும்னா நீ என்ன செய்? நம்ம பிலிப்பியர்லாம் வாசித்தோமே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ. ஐயா, நீ சிந்திக்க வேண்டியதை கவனி. உண்மை உள்ளவை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்து கொண்டு. அப்போ நீ திரும்ப இந்த காரியங்களை சிந்திக்க குடிக்கணுங்கிற எண்ணம் மாறும், விபச்சாரம் பண்ணணுங்கிற எண்ணம் மாறும், சண்டை பிடிக்கணுங்கிற எண்ணம் மாறும், குழப்பத்தை உண்டாக்கணுங்கிற எண்ணம் மாறும். எல்லா மோசமான எண்ணங்கள் மாறி அப்படியே நம்ம சாந்தம் உள்ளவர்களாய் மாற முடியும். அந்த வார்த்தைகள் நம்மை சாந்த குணம் உள்ளவர்களாய் மாற்றி ஒரு நாள் சாந்த குணம் உள்ளவர்களாய் நிறுத்தும். அல்லேலூயா,
ஆறாவது நியாயம் தீர்க்கும் முன்பதாக யோசியுங்கள். நியாயம் தீர்க்கும் முன்பதாக ஒரு ஆளை நியாயம் தீர்ப்பதற்கு முன்பதாக நம்ம கவனமா யோசித்து சொல்ல வேண்டும். ஸ்பர்ஜன் என்கிறவர் தேவ மனிதன் சொன்னா, சிறிய பானைகள் சீக்கிரம் கொதித்து விடுகிறது. சிறிய பானை, குறைஞ்ச சிந்தை உள்ளவன், அந்த குறுகின மனப்பான்மை உள்ளவனை சீக்கிரம் கொதிச்சிருவான். கொதிச்சு அடுத்தவங்களை நியாயம் தீர்த்து விடுவான். ஒரு தவறு செய்யும் போது ஏன் எதனால இந்த காரியம் நடந்துச்சுன்னு அதெல்லாம் அவங்களுக்கு முக்கியம் கிடையாது. உடனே நியாயம் தீர்த்துருவாங்க. உடனே நம்மளை பரிசுத்தவனா மாற்றி உலகத்தை பாவிகளாய் மாற்றிடுவாங்க. ஆகவே அதனாலதான் இயேசு ஒரு இடத்தை விசாலமாக்கு, குறுகிய சிந்தையோடு இராது. நீ எதை ஒண்ணு தீர்மானம் பண்ண, மற்றவர்களை பாவி, அவன் தவறானவன், அவள் தவறானவள், அங்க அது நடக்கு, இங்க இது நடக்கு, இங்க அது நடக்கு அப்படி சொல்லி மற்றவர்களை நியாயம் தீர்க்கும் என்பதாக கொஞ்சம் யோசி. ஒரு காலத்து நீ அந்த சாக்கடையிலிருந்து எழும்பி வந்தவன் தானே. ஒரு காலத்து நீ அந்த பாவத்திலிருந்து வந்தது தானே. உன்னை அன்றி நியாயம் தீர்த்து கொண்டிருந்தால் உன் நிலைமை என்ன? அல்லேலூயா. அப்ப யோசி, ஒருத்தர் நியாயம் தீர்க்கும் என்பதை யோசி. 116 சங்கீதத்தில் தாவீது அவசரப்பட்டு ஒரு காரியத்தை சொல்லுகிறார் பாருங்க. 116வது சங்கீதம் அதனுடைய 11வது வசனம் சொல்லுங்க. 116:11 சொல்லுகிறது, எந்த மனுஷன் பொய்யன் என்று என் மனக்கலக்கத்தில் சொன்னேன். அவன் சொல்றான், நான் அவசரப்பட்டு பேசிட்டேன்யா, நான் அவசரப்பட்டு பேசிய மனசு அப்படி கலங்கி அவசரப்பட்டு பேசிட்டேன். பிற்பாடு சொல்லி நான் சரிப்படுத்திக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. சின்ன பானையா இருக்காதீங்க. விரைவில் கொதித்து மற்றவர்களை நியாயம் தீர்த்து விடாதீங்க. அது இன்னும் நம்முடைய சாந்த குணம் மாறுவதை கெடுக்குமே ஒழிய சாந்த குணம் உள்ளவர்களாய் மாற்ற கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. நீங்கள் சாந்த குணம் உள்ளவர்களாய் வளர முடியும். அல்லேலூயா. 7வது காரியம், சாந்த குணம் உள்ளவர்களோடு நட்பு பாராட்ட வேண்டும். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 22வது அதிகாரம், நீதிமொழிகள் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கோபக்காரனுக்கு தோழனாகாது, உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாது. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். அழகா சொல்லி வருகிறார் நீதிமொழிகள். கோபக்காரன் கூட சேராத. நீ கோபக்காரன் கூட சேர்ந்தா அவன வாழ்க்கை சர்வநாசம். கோபக்காரன் நான் சொல்லி மூக்கில் தான் கோபம் இருக்கு. அவன் கூட சேர்ந்தான எவன்லாம் சேரானோ கொஞ்சம் நாட்கள் அவன் காரணம் இல்லாமல் கோவிப்பான். கோவிச்சுட்டு பல காரணங்களை வச்சிருப்பான். இதாக்கும், அப்படியாக்கும், இப்படியாக்கும் ஒன்றும் இருக்காது. அல்லேலூயா. சாந்த குணமுள்ளவருடன் நட்பு பாராட்ட வேண்டும். அந்த வசனத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கு. பார்த்தீங்கன்னா அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, கோபக்காரனுக்கு தோழன் ஆகாத. உன் கோபக்காரனா இருக்கான், உன் நண்பன் கோபக்காரனா இருக்கான், நண்பி உன் கூட படிக்கிற கோபம் ரொம்ப எப்போ இதுக்கு இடத்துல கோபப்பட்டு இருக்கிறாங்கன்னா நீ சேர உனக்கும் கோபம், நீ அவன்கிட்டையும் சண்டை பிடிப்ப, கர்த்தருடைய சாபம் உன் மேல வரும். அல்லேலூயா. நிறைய பிள்ளைங்க இன்னைக்கு வீட்டில் சத்தம் போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அம்மா அப்பாட்ட எதிர்த்து பேசுறது. சத்தத்தை பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்த்தா அவங்க நல்ல பார்த்தா அவங்க ஃப்ரெண்டுகள்லாம் அங்கே பேசுகிறது கோபமான தோழிகளிடத்தில் சேர்ந்து நாசமாக போய் இவனும் நாசமாகி குடும்பத்தாரையும் டென்ஷப்படுத்தி வேதனைப்படுத்தி கடைசியில் எங்கேயோ நிற்கும். உன்னுடைய நட்பு கோபக்காரனோடு வேண்டாம். அப்படி கோபக்காரனுக்கு தோழனானா அதை அப்படியே செஞ்ச நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொள்வ. அவன் என்னெல்லாம் மோசமாக இருக்க எல்லாத்தையும் கற்றுக்கொள்வ. உன் ஆத்துமாவுக்கு கண்ணிய வருவிப்ப. கண்ணியில மாட்டிக்கிட்டான் நீ செத்து, அவ்வளோதான். அங்கே அடுத்த தப்ப கண்ணியில் மாற்ற ஆள் அவுட்டு. கோபக்காரனுக்கு தோழன் ஆகக்கூடாது. சாந்த குணமுள்ளவர்களுடன் நட்பு கொள்ள வேண்டும். 9வது பாடுகளை சகிக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் பாடுகள் வந்துருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லவர்களாக வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த அளவுக்கு பாடுகள் இந்த உலகத்தில் அதிகம். வேணா உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. பாடுகளை சகிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எபிரேயர் 5ஆம் அதிகாரம். இந்த வசனம் உண்மையில் நீங்கள் எத்தனை பேர் அந்த வசனத்தை தியானிச்சிருக்கிறீங்கன்னு தெரியல. நம்ம வேதத்தில் இருக்கிறதுலேயே ஒரு டிஃபரண்டான அற்புதமான ஒரு வசனம். வாசிங்க 7, 8 சில வசனங்கள் வாசிங்க. அவர் மாம்சத்தின் நாட்களில் தம்மை மாம்சத்தின் ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு அவர் குமாரனாயிருந்தும் பட்ட பாடுகளினாலே
கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமாகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்னும் என்று தேவனாலே நாமம் தரிக்கப்பட்டார். பாத்தீங்களா, அந்த 8ஆம் வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவர் குமாரனாய் இருந்தும், இயேசு அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே. அல்லேலூயா. இந்த வசனம் நல்லா ஆழமா தெரிஞ்சு பார்க்கணும். குமாரனையே விட்டு வைக்கல. ஏசாயா 53:10 சொல்லுகிறது, எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 53:10. ஏசாயா 53:10 வாசிங்க. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். போதும் போதும் போதும். பிதாவாகிய தேவன் இயேசுவை பாடுகளுக்கு உட்படுத்தினார். சில பாடுகள் நம்ம வாழ்க்கையில் வருது எதுக்கு தெரியுமா? சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்வதற்காக. ஆமென். பாடுகளை சகிக்கணும். பாடுகளோடு நம்ம எதிர்த்து நின்னா பாடுகள் நம்மளை வீழ்த்திடும். தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம் ஆண்டவர் சொன்னார். தீமையோடு எதிர்த்து நின்னா தீமை நம்மளை கொல்லும். ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் அவர் சொல்றாரு, தீமையோடு எதிர்த்து நிற்காது. பாடுகள் வரும்போது பாடுகளை சகிப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் பாடுகள் மூலமாய்த்தான் நம்ம சில நேரங்களில் சில காரியங்களுக்குள் நடத்தி செல்கிறார். நீங்க 2 தீமோத்தேயுடைய புஸ்தகம் அதனுடைய 2வது அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தை உண்மை உள்ளது என்னவெனில், நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். பாடு வரும்போது கர்த்தரை மறுதலிச்சிடக்கூடாது. பாடுகள் நம்மை உருவாக்கும், சாந்த குணமுள்ள உருவாக்கும். பாருங்க, பாடுகள் வரும்போது முதல்ல கொதிப்போம். முதல்ல ஒரு பிரச்சனை வரும்போது கொதிப்போம். ஒரு பிரச்சனை வரும்போது சாடுவோம், அதை பண்ணோம் இதை பண்ணோம் நினைச்சு திரும்ப அடி மேல விழ கடைசியில் என்னையா வாழ்க்கை. நாங்கள் ஊழியம் செய்த ஒரு இடத்துல இருந்த ஒரு ரொம்ப வயசானவர், ரொம்ப அமைதியாக இருப்பார். யார்கிட்ட அதிகம் பேசுவார், காரணமாக பேசுவார், சாதாரணமாக பேசுவார். ரொம்ப ஒரு நல்ல மனுஷன். அவரை போல நல்ல மனுஷன் பார்த்ததில்லை, அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன். அவர் சாட்சியத்தை கேள்விப்பட்டேன். அவர் பெரிய ஒரு நிலைமையில் இருந்தார், நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருந்தார். பயங்கர கர்வம் பிடித்தவர். எப்போ பார்த்தாலும் கோவப்படுவாராம். கோவப்பட்டு அடிச்சிருவாராம். அடிச்சு அவங்க பணியாளர்கள் இல்லைன்னா அடிச்சிருவாராம். ஒருத்தர் எதிர்த்து கேட்க முடியாது. அப்படி பயங்கர கோபசாலியாக இருந்தார். வசமாக ஒரு மனைவி வந்து சிக்கனா. சோத்திரம். அல்லேலூயா. சிலவனுக்கு அவனுக்கு வந்து சிக்கிறது சரியில்லைன்னா செத்தான். அல்லேலூயா. அது கொல்லாம், அது அவனை திருத்தும். ஆமென். நம்ம சிந்தனையில் சரியில்லை, நம்ம வாழ்க்கையில் சரியில்லை, நம்ம பேச்சில் சரியில்லைன்னா ஆண்டவர் நல்ல துணை, பசங்க சொல்லி ஏற்ற துணை. அவன் ஒவ்வொருவருக்கும் கிடைச்ச மாப்பிள்ளையாக இருக்கட்டும், பொண்டாட்டியாக இருக்கட்டும், அது தேவன் கொடுத்த ஏற்ற துணை. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, அது மோசமான துணை கிடையாது, அது ஏற்ற துணை. நம்ம பரலோகத்துக்கு போவதற்கு நம்ம வாழ்க்கையில சில காரியம் தடையாக இருக்கும். அதை சரி பண்ணுறதுக்கு நமக்கு வந்த மகாராசி மகாராஜன் தான் அவர்கள் எல்லாரும். அல்லேலூயா. நான் சொல்றது புரியணும்னு நினைக்கிறேன். ஒரு மனைவி வந்தாங்க, வந்து அவரை போட்டு படுத்தாத பாடுபடுத்தி ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்தோன்னா அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இவர் மற்றவங்களை அடித்தார், அவர் 2 நாள் திரும்ப அடித்தார், 3ஆம் நாள் அவருக்கே வெக்கம். சி, என்ன அடி வாங்கினாரு, ஏத்தாரு, தன்னால் முடிஞ்ச அளவு எல்லாம் செஞ்சு பார்த்தாரு. இவர் ஆஃபீஸில் போய் என்ன குழப்பத்தை உண்டாக்கிட்டு வராரு, வீட்டில் வந்து அதே குழப்பம் இவருக்கு வந்துடும். அவர் ஆஃபீஸில் போய் சக பணியாளர்கள் என்னெல்லாம் பேசுகிறாரோ வீட்டில் வந்து மனைவி பேசுவா. அவ்வளோ நல்லவளை தான் இருந்தா. ஆனால் நாட்கள் போக இவருடைய கிரியைகளை அவளை மோசமாக்கிட்டு அடிக்க ஆரம்பித்த கொடுக்க வேண்டியெல்லாம் கொடுத்தா. நாட்கள் போக 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 அந்த மனுஷன் தன்னை உணர்ந்தாச்சே, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை வருது, நான் அங்கே செய்கிறது இங்கே நடக்கு. அப்போ என்ன செய்யுது, ஆண்டவர் என்ன ஏதோ ஒரு காரியத்தை என் வாழ்க்கையை அனுமதிக்கிற கிறிஸ்தவர் தான், நல்ல கிறிஸ்தவர் தான். அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொண்டு ஜெபிக்க ஆரம்பித்த ஆண்டவர் சொன்னாரா, நீ செய்வது சரியில்லை, உன்னை திருத்திக்கொள், உன் மனைவி உனக்கு நல்ல மனைவியாக இருப்பாள். அல்லேலூயா. நாட்கள் போச்சு, இவர் தன்னை திருத்தி கொண்டார். ஆனாலும் மனைவி திருந்தின பாடில்லை. ஆனால் அவர் எமோஷன் ஆகலை. சரி, ஒரு காலத்தில் தப்பு பண்ணோம், இன்னைக்கு அனுபவிக்கணும். அப்படியே நாட்கள் போக 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 அப்படியே ரொம்ப சாந்த குணமுள்ளவராக மாறிட்டாரு. அவருடைய மனைவியும் சாந்த குணமுள்ளவர்களாக மாறிட்டாங்க. வயசான காலம், 2 இருந்து ரொம்ப வயசு. அந்த பழைய எமோஷன் ஒன்றும் இல்லை, அமைதியாக 2 அமைதி, எதாவது நல்லா அமைதியாக தான் டீல் பண்ணுவாங்க.
அவர் சொன்னதில்லை, அவருடைய மற்றவங்க அவர் பார்த்தவங்கள சொன்னாங்க, இப்படி தான் வாழ்க்கை. அதுதான் சில நேரத்தில் பாடுகளை நம்ம சகிக்கணும். நம்ம மனைவி மூலமாக இருக்கலாம், இல்லை கணவன் மூலமாக இருக்கலாம், சில போராட்டம் பிள்ளைகள் மூலமாக இருக்கும், பெற்றோர்கள் மூலம் பாடுகள் பெருக 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 நமக்கு மேட்டிமை குறையும், நம்ம திமிர் அடங்கும், நம்முடைய காரியங்கள் அப்படிப்பட்டதை அந்த கர்த்தர் அனுமதிச்சு தந்துருப்பா. ஏற்ற துணையை தந்திருக்கிறார் எல்லாருக்கும். அல்லேலூயா. அந்த துணையை வச்சு திரித்துக் கொள்ளுங்க. பாடுகளை சகித்த மனிதர்கள் எல்லாம் மேன்மை உள்ளவர்களை மாற்றிடுங்க. 9வது சிற்சைகள் ஒரு மனிதனை சார்ந்து கொண்டுள்ளவர்களாக மாற்றி. எபிரேயர் 6வது அதிகாரம், எபிரேயருடைய புஸ்தகம் 6வது அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 4வது வசனத்தை வாசிங்க. ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம், எபிரேயர் 12வது அதிகாரம், அவருடைய 5வது வசனத்தை வாசிங்க. 12:5. என் மகனே, கர்த்தருடைய சிற்சையை அற்பமாக எண்ணாது, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாது. எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிற்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மனுஷனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். பாருங்க, இங்க ஒரு காரியம், நான் ஒரு தெளிவான ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறேன். எல்லாம் கவனிங்க, பிள்ளைகள் எல்லாம் கவனிங்க. சிற்சை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆண்டவர் நம்மளை சின்ன சிற்சிப்பார், கர்த்தர் சிரிச்சிப்பார். அவர் அன்பு கூறுகிறது தான் சிரிச்சிப்பார். எதுக்கு தெரியுமா? நம்ம ஆண்டவருக்கு வேணும். நல்லா கவனிங்க, நம்ம ஆண்டவருக்கு வேணும். நம்மளை பரலோகத்துக்கு கொண்டு போகணும்னு ஆண்டவர் விரும்புகிறாரு. ஆனா நம்ம ஆண்டவருக்குரியவளா இல்ல, உலகத்தின் பாதையில் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்ம பரலோகத்துக்கு போக இன்னும் நம்ம தகுதி அடையல அப்படின்னா ஆண்டவர் நம்மை சிரிச்சிப்பார். எதுக்கு தெரியுமா? நம்மளை சாந்த குணமுள்ளவளாய் மாற்றி தகுதிப்படுத்துவதற்கு. கவனிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. சிற்சைகள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. என்ன இப்படி நடக்க வாழ்க்கை, என்ன கடவுள், என்ன அவர் இப்படியாக சொல்லக்கூடாது. சிற்சைகள் வரும்போது சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டோட வசனம் தெளிவாக சுட்டுகிறது. எவங்கிட்ட அன்பு கூறுகிறாரோ அவனுக்கு கிடைச்சு. உனக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கா? உனக்கு அடி மேல அடி விழுந்துட்டு இருக்கா? முடியல, உன்னால முடியல, திரும்ப திரும்ப உனக்கு போராட்டங்கள் பெருகி கொண்டு இருக்கிறதோ, என்னையாச்சு சமாதானம், திரும்ப திரும்ப அடி விழுதான். ஆண்டவர் உன்னை நேசிக்கலன்னா என்னைக்கோ உன்னை கொன்னு இருப்பார். இன்னும் நீ சாகலனா இன்னும் கர்த்தர் உன்னை நேசித்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா. திருந்துனா உன்னை விட்டுருவாரு, இல்லைன்னா இன்னும் அடி வாங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிற்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டோ? நீ ஆண்டவருடைய சிற்சையை ஏற்று உன்னை சரிப்படுத்துவதற்கு ஒப்பு கொடுத்தா உன்னை அவர் பிள்ளையா நினைச்சு உன்னை நடத்துவாரா? இல்ல, சிற்சையை ஏற்றுக்கொள்ளாம இன்னும் நீ திமிரு காட்டுனா, இன்னும் பிரச்சனை மேல பிரச்சனையை கொண்டு வந்தா, இன்னும் பிரச்சனை மேல உபத்திரவங்களை நீ கூட்டிக் கொண்டே இருந்தால் கர்த்தர் உன்னை விட்டுரும். 7ஆம் வசனம் இருக்குது, நீ சிற்சையை சகிக்கிறவனா இருந்தால் தேவன் உன்னை புத்திரனாய் எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சையாத புத்திரன் உண்டு. எல்லாருக்கும் கிடைக்கிற சிற்சை உங்களுக்கு கிடையாது இருந்தால் நீங்க புத்திரனாய் இராமல் பேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார் நம்மை சிற்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றுகிறபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்திலே சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய பலனை தரும். அப்போ பார்த்தீங்களா, அந்த வசனம் தானே சொல்லுது, நம்மளை அவருடைய பரலோகத்துக்கு பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற்றும்படியே தான் நம்ம தண்டிக்கிறார், அடிக்கிறாரு. அவர் அடிச்சுட்டே இருப்பார், திருந்துகிற வரையும் அடிப்பார். திரும்ப போகும்போது ஒரு நாள் மொத்தமாக அடிப்பார். நமக்காக தான் கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிற்சைகள் நம்மை சார்ந்து கொண்டு நம்மளை உள்ளாகும். பட்டு அப்படியே அடி பட 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 திருந்திக்கணும், நம்மளை மாற்றிக்கொள்ளணும். அப்போ நான் ஓனாங்கதை சொன்ன பார்த்தீங்களா, தலையை தூக்குனீங்க அவ்வளோதான், தலையில் விழுந்துட்டே இருக்கும். நம்ம அப்படியே சார்ந்த குணமுள்ள மாற்றி இந்த பாடுகளும் சிற்சைகளும் சார்ந்த குணமுள்ளாய் மாற்று. நான் சொன்னேனே, ஒரு சாட்சி சொல்கிறேன். ட்ரைனிங் காலேஜ் படிக்கும்போது
சோத்திரம். பைபிள் காலேஜில் சென்னையில் படிக்கும்போது கோபத்துக்கு கர்த்தர் பேசினார். அது பிற்பாடு கோபத்திலிருந்து குறைப்பதுக்கு நான் முடிந்த அளவெல்லாம் பண்ணேன். ஓரளவு கோபங்கள் குறைந்து கொண்டே வந்தது. ட்ரைனிங் காலேஜுக்கு நாங்கள் போனோம். எங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சி கல்வியில் நல்ல ஒரு ஊழியர் இருந்தார். சோத்திரம். அல்லேலூயா. எப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ண முடியுமோ அப்படியெல்லாம் டார்ச்சர் பண்ணுவார். அப்படியே ஒரு நாள் அப்படியே கொதிக்க ஆரம்பிச்சிட்டேன். அந்த உள்ள அப்படியே விட்டதெல்லாம் அப்படியே கொதிக்க வந்துச்சு. அப்படியே கொதிச்சுட்டே வந்துச்சு. ஒரு நாள் நேருக்கு நேரம் அவர்கிட்ட சண்டைக்கு போனேன். சண்டைக்கு போனேன். என்ன நினைச்சிருக்கீங்க? ஒழுங்கா எழுதுங்க சண்டை பண்ண அப்படியே அப்படியே அதிர்ந்துட்டார். இவனா இப்படி கொதிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏடே நீ திருந்த மாட்டியா அப்படின்னு கேட்டார். நான் ஒன்று நல்லதுக்கு தான்டா சொன்னேன். சாந்தாயிட்டார். அவரு சாந்தாயிட்டாரு. நான் உனக்கு நல்லதுக்கு தான் சொன்னேன், திருந்த மாட்டியா? என்ன முறைச்சிட்டு அடிக்க போனார் போய் நின்றுட்டு. இந்த வேலை என்கிட்ட இருக்கக்கூடாது அது சொன்ன. ஏய் கோபத்தை விட்ட மாட்டியா நீ? ஜோம் பண்ணுங்க, நீங்கள் நல்லா ஜோம் பண்ணுங்க, ஆண்டவரையோட கோபத்தை விடுங்க நீ சொல்லிட்டு. அந்த இரவில் வந்தா கெத்து வந்துருச்சு. எதிர்த்துட்டோம், ஒரு ஊழியக்காரனை எதிர்த்துட்டோம், சாதிச்சிட்டோம். ராத்திரி போய் தூங்கணும், நல்லா தூங்கினேன். காலையில் பயங்கரமாக முட்டு வலி. முட்டுல பார்க்கல, முட்டு இந்த அளவு வீங்கி இருக்கு, இந்த அளவு வீங்கி இருக்கு. உடனே சொல்லிட்டு மருத்துவமனைக்கு சென்றோம். சிபிஹெச்சுக்கு போனோம். அங்கே போய் அவர்கிட்ட டாக்டர்கிட்ட காட்டினோன்னா டாக்டர் கொஞ்சம் மாத்திரையும் தந்து நீங்கள் போங்க 2 நாள் கழித்து வாங்கன்னு சொன்னார். சரியாயிரும். அன்றைக்கு வலி, பயங்கர வலி, என்னால் தாங்க முடியாத வலி. கடந்து பொருளுகிறேன். மறுநாள் ஆச்சு, 3ஆவது நாள் பழுத்து, அந்த இடம் ஃபுல்லாக பழுத்து இருக்கு. வலி தாங்கவே முடியலை. ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் பழுத்துலிச்சு. அவர் சொன்னா இதுக்கு தான் நான் மாத்திரை தந்தேன், அந்த வலி படணுமே முடியலை. அவர் சொன்னார் ஆப்ரேஷன் தியேட்டரில் போனால் எப்படி 25,000 கிட்ட ஆகும், உங்களை கட்ட இருக்கா? இல்லைண்ணா நான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்ரேஷன் பண்ணுறேன், கொஞ்சம் வலியை மட்டும் பொறுப்பீங்களா அப்படின்னு கேட்டார். சரி டாக்டர்னு சொல்லிட்டு என்ன ஒரு அறைக்கு கொண்டு போனாங்க. கொண்டு போயிட்டு நானும் என்ன பண்ணுவாருன்னு தெரிஞ்சிச்சு. அவர் சொன்னார் இன்ஜெக்ஷன் போட்டால் அந்த வலியெல்லாம் குறையாது, ஏன்னா ஃபுல்லாக செப்டிக் ஆகிருக்கு, வலி குறையாது, பொறுத்துக்கணும், முடிஞ்சாலும் வலியை பொறுத்துக்கொள்ளுங்கன்னு வச்சுட்டு. அப்படியே முதல்ல ஒரு ஊசி எடுத்து அந்த எலும்புக்குள்ளே செலுத்தினார் பாருங்க. செலுத்தவும் என்னால் தாங்க முடியாது. எலும்பு மஞ்சிக்கு அங்கே உள்ள இறங்குது ஊசி, பயங்கர வலி. மருத்து போடல. என் கையை போட்டு அடிக்கிறேன். என் வலது கையில் ஒரு ஆள், என் இடது கையில் ஒரு நர்ஸு, வலது கையில் பிடிச்சேன். 2 பேர் காலை பிடிச்சி வச்சுருக்காங்க. குருவமாக கொஞ்ச நேரம் காலை பிடிச்சி பார்த்தாங்க. சைக்கிள் எழும்பி போயிட்டாங்க. சத்தம்னா பிளேட் எடுத்து கீறாரு. பயங்கரமா வலின கொடுமையான வலி. அவ்வளோ துடிச்சு போனேன். அப்படியே வலி இருக்கும்போது தான் எனக்கு அப்படி அந்த வலி 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 ஐயோ ஐயோன்னு சொல்லும்போது அங்கே ஒரு சத்தம் கேட்டுச்சு, நீ திருந்த மாட்டியாடா, நீ திருந்த மாட்டியா, நீ திருந்த மாட்டியா, நீ கோபத்தை விட்டு வெளியே வர மாட்டியா. அது பண்ணி திரும்ப அந்த உள்ள இருந்த அந்த உள்ள பழுத்து போய் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுக்க முடியலை. திரும்ப ஊசியை போட்டு உள்ளாண்டு குத்தி குத்தி குத்தி, அது எனக்கு ஒரு பெரிய பாடம். இன்னைக்கு வரையும் எனக்கு தழும்பு என் காலில் கிடாது. அடிக்கடி இந்த தழும்பு ஊர்ந்தோடனே சொரிஞ்சோடனே எனக்கு அதான் ஞாபகம் வரும். சிற்றை சில நேரங்களில் நம்மை கொல்வதற்கு அல்ல, அவருக்குரியவராய் சார்ந்த குணமுள்ளவராய் நம்மை மாற்றுவதற்கு. சில நேரங்களில் கோவம் வந்தோடனே எனக்கு கால் ஊறும். இன்னைக்கு அந்த என்னது அதோடைய தழும்புகள் பெரிய தழும்பு கிடக்கு. சில நேரங்களில் நம்ம இப்படி தான் கர்த்தர் நம்மை திருத்துவார். அல்லேலூயா. இது இல்லாமல் இருக்கணும்னா செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளை இன்னைக்கு உங்களை ஆராய்ச்சி பாருங்க. இங்கே சார்ந்த குணமுள்ளவர்களாய் மாறணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். மத்தியில் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், மத்தியில் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. அதோடைய 29வது வசனம். நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவனுமாயிருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அது சொல்ற நான் சாந்த குணம் அல்லவா, என்னிடத்தில் நீ வராத வரையிலும் உனக்கு சாந்த குணம்
இன்னைக்கு எங்க போறோம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய பேர் போராடுகிற இடங்களுக்கும், தேவையில்லாம சண்டைகளை உருவாக்குற இடங்களுக்கும், தேவையில்லாம பிரச்சனைகளை கிரியேட் பண்ற இடங்களுக்கு நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க போறதை விட்டுட்டு என்கிட்ட வா. அல்லேலூயா. நீ எல்லாம் உலகத்தை ஒன்றும் திருத்த முடியாது, ஊழியர்களையும் திருத்த முடியாது, உலகத்தையும் திருத்த முடியாது. ஒன்ன தப்பு வைக்க வழி உண்டுனா பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் என்கிட்ட வா, உன்னை நான் சாந்த குணமுள்ளவனாய் மாற்றி இந்த பூமியை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, இந்த பூமியின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு, பூமியில மகிமையான வாழ்க்கை வாழ்வதற்கு உன்னை நான் பழக்குவிக்கிறேன், பக்குவப்படுத்துகிறேன் ஆண்டவர் அழைக்கிறார். அல்லேலூயா. சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ள முதலாவது நம்ம அதை விரும்பி தேடணும். ரெண்டாவது ஆண்டவரிடத்துல உதவி கேட்கணும். ஆவியானோடு உறவாடணும். மற்றவர்களோடு உள்ள எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்ளணும். சிந்தனைகளை ஒழுங்காக்க வேண்டும். ஒருவர் நியாயத்திற்கு முன்பதாக யோசிக்க வேண்டும். சாந்த குணம் உள்ளவர்களோடு நட்பு வைத்துக் கொள்ள வேண்டும். பாடுகளை சகிக்க வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிற்சைகளை அற்பமாக எண்ணாம ஆண்டவரிடத்திலே நம்மை சார்ந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? எல்லாரும் அப்படியே எளிமை நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாரும் ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இது உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன், ஏசப்பா உங்க சமூகத்தில் வந்திருக்கிறேன். சாந்த குணம் உள்ளவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் மகிழ்ச்சியானவர்கள், சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. இந்த சாந்த குணம் உள்ளவர்களாய் நாங்களும் வாழ்ந்து பூமியை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தருக்கு கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி எல்லாரும் ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாக அந்த பரிசுத்த தேவனுடைய கரத்தில் நம்மை அப்படியே ஒப்பு கொடுத்தவர்களாக, அந்த மகிமையை ராஜாவிடத்தில் நம்மை அப்படியே அர்ப்பணித்தவர்களாக அப்படியே ஸ்தோத்திரம் எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே என் அழைத்தீரையா. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் தரிசனம் உருவானதே, தாய்க்கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் அருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவ, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் நாம இயேசுவே
பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க வைத்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டி, கலையாமல் காத்து கொண்டி, குறைவின்றி பிறக்க வைத்தி, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உமக்கு நன்றி சொல்லுவேன், நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா. என் பெயர் உருவாகும் முன்னே பேசொல்லி அழைத்தீரையா. ஆண்டவரே, தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டு என்னை பேர் சொல்லி அழைத்து அழியாமல் பாதுகாத்தது. இந்த உலகத்தில் ஒரு முரட்டாட்டம் உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கோ, எனக்கு இஷ்டமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு இல்லைல்லப்பா. உமக்கு பிரியமானதை செய்து சாந்த குணமுள்ளவன் நான் இந்த பூமியிலே உமக்காக சாட்சியாய் வாழ்ந்து உங்க சித்தத்தை பூமியிலே செய்வதற்கு தானே, உங்களுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தானே ஆண்டவரே. அந்த சாந்த குணமுள்ள வாழ்க்கை நான் வாழ்வதற்காக என்னை இந்த இடத்துல நான் அர்ப்பணிக்க விரும்புகிறேன்னு சொல்லி யாராவது நீங்க உங்களை அர்ப்பணிக்க விரும்பினால் இந்த கிருபாசனத்துக்கு முன்பதாக வரலாம். பாடுகளை நான் சகித்துக் கொள்வேனப்பா, சிற்சையை நான் அர்ப்பணமா எண்ண மாட்டேன் ஆண்டவரே. இனி சாந்த குணத்தை நான் நாடுவேன் ஆண்டவரே. உங்களிடத்தில் உதவிக்காக வந்திருக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரோடு உறவாடி என்னுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு என்னுடைய சிந்தனைகளை ஒழுங்காக்கி மற்றவர்களை நியாயத்திற்கு முன்பதாக யோசித்து சாந்த குணமுள்ளவர்களோடு மட்டும் நட்பு வைத்து நான் வாழ எனக்கு அனுக்கிரகம் வேணும்ப்பா. நான் சாந்த மனத்தாழ்மையா இருக்கு, என்னிடத்துல வந்து கற்றுக்கொள்ளுங்கன்னு சொன்னீங்க. இது உங்ககிட்ட நான் வாரேன்ப்பா. எத்தனை பேர் வர போறீங்க ஆண்டோடைய சமூகத்தில்? எத்தனை பேர் வர போறீங்க? ஒரு சில நிமிடங்கள் உங்களுக்கு ஆண்டருக்கு ஒப்பு கொடுத்து இந்த சாந்த குணம் எனக்கு வேணும், இந்த சாந்த குணம் எனக்கு வேணும்னு விரும்புகிறவங்க நீங்க முன்னால வந்துடலாம். இயேசுவுக்காய் யாவற்றையும் ஒப்புவிக்கிறேன் இப்போ. எல்லாரும் அப்படியே ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரம் எல்லாத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். இனி நான் கோபக்காரனாகவோ முரட்டாட்டம் உள்ளவளாகவோ பெற்றோரை எதிர்த்து பேசுகிறவளாகவோ அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியாம முரட்டாட்டம் பண்ணுகிறவனாக இல்லாதபடி ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ எனக்கு அனுக்கிரகம் தாங்கன்னு சொல்லி உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இப்போ ஓப்புவிக்கிறே ஏற்றகாரே என் யாவையும் ஓப்புவிக்கிறே. எங்களை நேசிக்க நல்ல ஆண்டவரே, கிருபை இரக்கம் அன்பு நிறைந்தவரே, எம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் வரையிலும் தேவனாய் கர்த்தர் எங்களோடு இருந்து எங்களை தாங்கி நடத்தி வந்த கிருபைகளுக்கு நன்றி.
சில வாரங்களாக நாங்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற காரியத்தை தியானித்து இன்றைக்கு சாந்த குணத்தை பெற்றுக்கொள்வது எப்படி என்கிற சில ஆண்டவரே ஆழமான காரியங்களை தியானிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினபடியால் நன்றி 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 ஆண்டவரே. ஏசப்பா, நாங்கள் ஒன்றும் இல்லைப்பா, இந்த உலகத்தின் மேன்மையெல்லாம் அழிஞ்சு போயிடும், இந்த உலகத்தின் பதவிகள் எல்லாம் விட்டு போயிடும், இந்த உலகத்தின் பணங்கள் எல்லாம் ஒரு நாள் செல்லரித்து போய்விடும், மேன்மையெல்லாம் விழுந்து போகும் ஆண்டவரே. ஏசப்பா, அதை நாங்கள் உணர்ந்து கொண்டு கோபக்காரர்களாகவோ முரட்டாட்டம் உள்ளவர்களாகவோ அதிகாரத்தை வைத்து ஆளுகை செய்கிறவர்களாகவோ மற்றவர்களை தரக்குறைவ நினைக்கிறவர்கள அல்லப்பா. போராடி 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 மற்றவர்களுக்கு இடையூறை கொடுக்கிறவளை அல்ல ஆண்டவர். சாந்த குணமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அதை நாடுகிறோம் ஆண்டவரை, சாந்த குணத்தை நாடுகிறோம். யாரெல்லாம் அந்த சாந்த குணம் வேண்டும் என்று சொல்லி தங்களை அர்ப்பணித்து ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்மிடத்து உதவி தேடி வந்திருக்கிறாங்கப்பா. எல்லா வைராக்கியங்கள், எல்லா கோபங்கள், எல்லா எரிச்சல்கள், எல்லா ஆண்டவரை தேவையில்லாத காரியங்கள், வாக்குவாதங்கள், பொறாமைகள், வீணான சிந்தனைகள் எல்லாவற்றையும் வெறுத்து விட்டு சாந்த குணத்தை அடையும்படி நாடி உங்ககிட்ட உதவி கேட்கிற ஒவ்வொருவருக்கு கர்த்தர் ஒத்தாசை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தை யார் யாரையெல்லாம் குத்தி இருக்கிறதோ அவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறபடினால் நமக்கு நன்றி ஆண்டவரே. இன்னும் இந்த வார்த்தை யாரெல்லாம் குத்தலையோ தொடர்ந்து குத்தி அவர்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தட்டும். ஒவ்வொருடைய இருதயத்தை குத்தி கிழித்து இந்த வார்த்தைகள் பேசட்டும். இந்த வார்த்தையின் மூலம் ஒரு உணர்வு உண்டாவதாக தங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி சாந்த குணமுள்ளவர்களாய் வாழும்படி கர்த்தர் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஊழியராயிருக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உங்கள் கருத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, உங்கள் கருத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நானும் சாந்த குணம் உள்ளவனாய் வாழும்படி வாஞ்சிக்கிறேன். நான் சாந்த குணத்தில் பூரணமடைய எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சாந்த குணத்தில் பூரணமடைய எனக்கு உதவி செய்யுங்க. அதே போல என்னுடைய சபை லோக்கல்கள், சபை ஆண்டவரை வீரர்கள், வீராங்கனைகள் எல்லாரையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். முன்கோபிகளாகவோ முரட்டாட்டம் உள்ளவர்களாய் அல்ல, இந்த வெள்ளாங்கோடு ரச்சனை சேனையார் சாந்தமுள்ளவர்கள் என்று சாட்சியாய் பேரெடுக்கத்தக்கதாய் கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்கப்பா. உங்க பிரசனத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க. இன்று நடக்கிற எல்லா ஆராதனைகளையும் இந்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் சிநேகமும் இன்று மென்று சதா நாட்களில் நம் அனைவரும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா.